தமிழ் பேசும் ஒவ்வொருவரும் சிறுவயதில் கேட்ட ஒரு பெயர் ஔவையார். ஆனால் ஔவையார் யார்? அவர் எப்போது வாழ்ந்தார்? மிக முக்கியமாக ஔவையார் இறந்தது எப்படி? இந்த காணொளியில் வரலாறு, இலக்கியம், புராணம் மூன்றையும் தெளிவாக பார்ப்போம். இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ். நான் உங்கள் வெங்கடேசன். ஔவையார் ஒருவரா பலரா? பலர் நினைப்பது போல ஔவையார் ஒரே ஒரு பெண் அல்ல. ஔவையார் என்பது ஒரு பெயர் இல்லை, அது ஒரு பெருமை. தமிழ் வரலாற்றில் குறைந்தது 3 ஔவையார்கள் இருந்ததாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதில் சங்ககால ஔவையார் புறநானூறு, அகநானூறு பாடல்களில் வருபவர் மற்றும் அரசர்களுடன் வாழ்ந்தவர். பக்திகால ஔவையார் விநாயகர் மற்றும் முருகன் பாடல்களை இயற்றியவர். அறநெறி ஔவையார் ஆத்திச்சூடி இயற்றியவர். கொன்றை வேந்தன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். இன்றைக்கு நாம் அதிகம் பேசுவது சங்ககால ஔவையார் பற்றித்தான். சங்ககால ஔவையார் வாழ்க்கை. சங்க காலத்தில் பெண் கவிஞராக அரசர்களுக்கு அறிவுரை கூறியது சாதாரண விஷயமில்லை. ஆனால் ஔவையார் கவிதையால் அரசியலையே மாற்றினார். பாரி வள்ளல்களில் வள்ளல், அதியமான் நெடுமான் அஞ்சி. ஔவையாரின் வார்த்தைக்கு மன்னர்களே மரியாதை கொடுத்தனர். பாரி மற்றும் ஔவையாரின் நட்பு. பாரி ஒரு முல்லைக்கொடிக்காக தேர் கொடுத்த வள்ளல். பாரியின் மரணத்திற்கு பிறகு அவரது 2 மகள்களான அங்கவை, சங்கவை பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தபோது தாயைப் போல அவர்களை காத்தவர் ஔவையார். அந்த அளவுக்கு மனிதநேயம் கொண்டவர் ஔவையார். அதியமான் மற்றும் நெல்லிக்கனி கதை. இதுதான் ஔவையார் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வு. அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைத்தது. அதை சாப்பிட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அதியமான் என்ன செய்தார் தெரியுமா? இந்த கனி என் உயிரை காப்பாற்றுவதற்காக அல்ல, தமிழை காப்பாற்றுவதற்காக ஔவையாருக்கே உரியது என்று அதை ஔவையாருக்கே கொடுத்தார். ஔவையார் நீண்ட ஆயுள். இந்த நெல்லிக்கனி கதையால் ஔவையார் நீண்ட காலம் வாழ்ந்தார் என்று இலக்கியம் சொல்கிறது. அவர் முதுமையில் உச்சத்தை அடைந்தார். ஆனால் அதன் பிறகு ஔவையார் இறந்தது எப்படி? ஔவையார் இறப்பு உண்மை என்ன? இதுதான் இந்த காணொளியின் மிக முக்கியமான கேள்வி. வரலாற்று உண்மை என்று பார்த்தால் ஔவையார் இறப்பு குறித்து ஒரு கல்வெட்டு இல்லை, ஒரு நேரடி சான்று இல்லை. ஆனால் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன? அவர் நீண்ட காலம் வாழ்ந்து முதிய வயதில் இயற்கையாக இறந்தார் என்பதே. புராண நம்பிக்கை கூறுவது என்ன? சில கதைகளில் அவர் துறவியாகி இறைவனுடன் ஒன்றினார் என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக நம்பிக்கை, வரலாறு அல்ல. ஔவையார் ஏன் இறப்பை விட பெரியவர்? ஔவையார் இறந்த நாளை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன அறம் செய்ய விரும்பு என்ற வரி இன்றும் உயிருடன் இருக்கிறது. அதனால்தான் ஔவையார் மரணமில்லை, அவர் ஒரு தொடர்ச்சி என்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் தமிழ் வரலாறு காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ். நான் உங்கள் வெங்கடேசன்.